பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னாகமம் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். என்னாகமம் வேத பகுதி முழுவதிலும் இருந்து விடுகதையாக மொத்தம் 20 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. எனக்கும் உனக்கும் ஒரே கட்டளை. நான் யார், நீ யார்? விடை பரதேசி மற்றும் சுதேசி. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 2. மேலிடத்திற்கு விரோதமான கூட்டாளி. எங்களை கொஞ்சம் நீ கவனி. எங்களை கண்டுபிடித்தாயா? நாங்கள் யார்? விடை தாத்தான், அபிராம், கோராகின் கூட்டாளிகள். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 3. அதற்கு பதிலாக இதை வைத்து கொண்டேன். அது எது? விடை இஸ்ரவேலரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பெயரான யாவுக்கும் பதிலாக லேவியரை. என்னாகமம் 3:12. கேள்வி எண் 4. தேவனின் சத்தத்தை என்னிடமிருந்து அவன் கேட்டான். நான் யார், அவன் யார்? விடை 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டான். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனம். கேள்வி எண் 5. அவர்கள் என்னை சுமந்து கொண்டு போகலாம், ஆனாலும் என்னை தொடக்கூடாது. அவர்கள் யார், நான் யார்? விடை கோகாத் புத்திரர், பரிசுத்த ஸ்தலம் மற்றும் அதன் சகல பணிமுட்டுகளை. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 6. மேலிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட பணி ஓய்வு யாருக்கு? விடை லேவியருக்கு. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 7. எங்கள் வீடு அது தங்கக்கூடு. நாங்கள் யார்? விடை யாக்கோபு மற்றும் இஸ்ரவேல். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. நிறைய இருந்தா நிறைய கொடு, கொஞ்சமா இருந்தா கொஞ்சமா கொடு. இது என்ன கணக்கு? விடை தேசத்தில் சுதந்திரம். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 53 மற்றும் 54 வசனங்கள். கேள்வி எண் 9. என் கண்களுக்கு முன்பாக அது எரிக்கப்பட்டது. நான் யார், அது எது? விடை எலெயாசாரின் கண்களுக்கு முன்பாக கிடாரி எரிக்கப்பட்டது. என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 10. உன் வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருந்தேன், ஆனால் நீயோ என்னை அடித்தாய். நான் யார், நீ யார்? விடை கன்மலை, மோசே. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8 மற்றும் 11 வசனங்கள். கேள்வி எண் 11. என் கண் திறக்கப்பட்டிருக்க அவர் கண் அடைக்கப்பட்டதினால் நான் அடி வாங்கினேன். நான் யார், அவர் யார்? விடை கழுதை மற்றும் பிலேயாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 23 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 12. கவனமின்றி பேசினேன், தண்டிக்கப்பட்டேன். நான் யார், தண்டனை கொடுத்தது யார்? விடை மிரியாம். தண்டனை கொடுத்தது கர்த்தர். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 13. உன்னை கொடு. இதில் மறைந்திருக்கும் நபரின் பெயர் என்ன?
விடை யூதா. என்னாகமம் 1 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 14. நான் 3 எழுத்து உடையவன், என் கடைசி 2 எழுத்தும் சாப்பிடும் ஒரு பொருளை குறிக்கும். நான் யார்? விடை ரூபன். என்னாகமம் 1 அதிகாரம் 5 வசனம். கேள்வி எண் 15. நான் 5 எழுத்து உடையவன், என் கடைசி 2 எழுத்தும் வியாபார ஸ்தலத்தை குறிக்கும். நான் யார்? விடை எலியாசாப். வியாபார ஸ்தலம் சாப். என்னாகமம் 1 அதிகாரம் 14 வசனம். கேள்வி எண் 16. நான் 4 எழுத்து உடையவன், என் கடைசி 2 எழுத்தும் ஒருவித உதவியை குறிக்கும். நான் யார்? விடை செபுலோன். என்னாகமம் 1 அதிகாரம் 31 வசனம். கேள்வி எண் 17. நான் 5 எழுத்து உடையவன், என் கடைசி 2 எழுத்தும் மரியாதையை குறிக்கும். நான் யார்? விடை எலெயாசார். என்னாகமம் 3 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 18. ஒன்றில் தொடங்கி மற்றொரு இடத்திற்கு போகிற வழி குறிப்பாக வைக்கப்பட்டது. ஒன்று எது, மற்றொன்று எது? விடை ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழி. என்னாகமம் 34 அதிகாரம் 8 வசனம். கேள்வி எண் 19. 3 நாள் பிரயாணத்தில் கசப்பான இடத்தில் வந்து சேர்ந்தோம். நாங்கள் யார்? அந்த இடம் எது? விடை இஸ்ரவேல் புத்திரர் மாரா. என்னாகமம் 33 அதிகாரம் 5 மற்றும் 8 வசனங்கள். கேள்வி எண் 20. பென்யமீன் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி. இந்த வசனத்தில் மறைந்துள்ள உடல் உறுப்பை கூறுக. விடை பல். என்னாகமம் 13 அதிகாரம் 9 வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.